எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த ப்ரோக்ராமுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். October 4th 2024 ட்ரூலி கிளீன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு உண்மையான சுத்தம். என் நண்பர்கள் சிலர் தங்கள் வீட்டை விற்க வேண்டும் என்று முயன்ற போது நடந்து கொண்ட விதத்தை தான் நான் இங்கே சொல்றேன். இது நான்சி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை குறித்து சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் எப்படி சுத்தமா பராமரித்து வைத்திருக்கிறோம் என்று காட்டுவதில் அவர்கள் எவ்வாறு கை தேர்ந்தவர்கள் ஆகி விட்டார்கள் என்றால், ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஒரு 30 நிமிஷத்துல வீடு பார்க்க ஒருத்தரை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே 30 நிமிஷத்துலயா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் மடமடன்னு அந்த துணியை எடுத்துட்டு வா, நான் இந்த பாத்திரத்தை நான் கழுவிடுறேன், இங்க கிடைக்கிற சிதறி இருக்கிற பொருட்களை எல்லாம் நம்ம கொண்டு போய் டிக்கியில வைத்து விடுவோம் என்று செய்வார்கள். இந்த குடும்பத்தை போலவே நாமும் வெளி தோற்றத்தை நன்றாக பராமரிக்க கற்றுக்கொண்டுள்ளோம். நாம் தேவாலயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்றும், எப்படி ஒரு சுத்தமான தோற்றமளிக்க வேண்டும் என்றும், எப்படி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாகவே நாம் சுத்தமாக இருக்கவும், ஒரு உன்னிப்பான நுணுக்கமான ஆய்வையும் தாங்கக்கூடிய வாழ்க்கையை வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள் பரிசுத்தவான்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இயேசுவோ, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல இருக்கிறீர்கள். அவர்கள் வெளி தோற்றத்திற்கு நீதிமான்களைப் போல காணப்பட்டார்கள், உள்ளுக்குள்ளோ மாய்மாலமும் அக்கிரமும் நிறைந்திருக்கிறது என்றார். பரிசேயரைப் போலவே அசுத்தமான இருதயத்தை கொண்டிருந்தாலும் வெளி தோற்றத்தில் சிறந்தவர்களாக தோன்றுவது நமக்கு எளிதானது. அதனால் தான் நம்மை நாமே ஆராய்ந்து மற்றவர் வெளியே பார்ப்பதும், இருதயத்தில் இருப்பதும் உள்ளத்தில் இருப்பதும் ஒன்றாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி நம்மளை நாமே கேட்டு ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு சின்ன ஜபத்தோடு கூட முடிச்சிடலாம். நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இன்னைக்கு கேட்ட இந்த சத்தியத்தின்படியாக பரிசேயரை போல அல்லப்பா, எங்களுடைய வெளியே காணப்படுகிற தோற்றமும் எங்க உள்ளுக்குள்ள உள்ள இருதயமும் நாங்க சொல்றது ஒன்னும் செய்யறது ஒண்ணுமா இராதபடி எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து உண்மையாக சுத்தமாக இருக்க எங்களுக்கு கிருபையை தாங்க. அப்படி எங்களுக்குள்ள மாய்மாலங்கள் அக்கிரமங்கள் இருக்குமானா அவை எல்லாவற்றையும் மன்னிங்க, அதை உணர்த்தி காண்பீங்கப்பா. அதை அறிக்கை செய்து விட்டுவிட கிருபையும் பலனும் தருவீராக. ஏன்னா நீங்க இருதயத்தை காண்கிற தேவனா இருக்கிறீங்க அப்படின்றத நாங்க கற்றுக்கொண்டோம்ப்பா. இந்த கற்றுக்கொண்ட சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். இதன்படி நடக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்னுடைய சீக்கிங் ஹிம் ப்ரோக்ராமில் இருந்து எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.